இதய வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனைக் கண்டு, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, ஒன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது சகைவின் ஊர் எரியோ தான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எரியோவுக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லி சகை கேள்விப்படுகிறார். அவர் ஒரு ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யவான். ஆனால் அவருக்குள்ள ஒரு ஆசை, ஏசப்பா நம்ம ஊருக்கு வருகிறார், அவரை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்குள்ள இருந்தது. ஆனா குள்ளவனா இருந்தபடினால ஜனக்கூட்டத்துல எல்லாம் மக்கள் கூடி இருக்கிறாங்க. ஆனா குட்டையா இருக்கிறதுனால அதனால பார்க்க முடியாது. அதனால அருகில் இருந்த ஒரு காட்டு அத்திமரத்துல ஏறி ஏசப்பாவை எப்பயாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மடமடன்னு ஏறுகிறாரு. ஆனா அந்த ஏறுகிற அந்த நேரத்துல ஏசப்பா அவனுடைய அந்த மரத்தடி பக்கத்துல வந்து அந்த அன்னார்ந்து பார்க்கிற சகிவை அந்த மரத்துல ஏறி இருக்கிறதை பார்க்கும் பொழுது, சகிவை சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. ஒருவேளை யோசித்திருக்கலாம், சகி சுற்றி எத்தனை மக்கள் இருக்கிறாருன்னு, ஆனா என் வீட்டுல தங்க வேணும்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லி கூட சந்தோஷப்பட்டு இருப்பான். ஆனா உடனே கீழ்ப்படிஞ்சு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறா. மற்ற மனிதர்களா சொல்றாங்க, இவன் ஒரு பாவி, இவன் வீட்டுக்கு ஏசப்பா போறாரா அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. ஆனா ஏசப்பா வரல. அவனுக்குள்ள ஒரு அவனை ஏசப்பாவை பார்த்ததும் கதைக்குள்ள ஒரு பாவ உணர்வு அடைகிறது. ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடத்துல நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் திரும்ப அதை செலுத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவ உணர்வு, பாவத்தை அறிக்கை செய்து அவனுக்குள்ளே ஒரு விடுதலை அவன் பெற்றுக்கொள்கிறான். பிரியமானவர்களே, உடனே இயேசு சொல்கிறார், இன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்தது. நம்ம உள்ளத்தை பார்க்கிற தேவன். அவனுக்குள்ளே ஒரு பாவ உணர்வு, தன்னுடைய பாவங்களை அவன் உணர்ந்து கொண்டு மனதுக்குள்ளே அவன் அறிக்கை பண்ணுகிறதுனால ஏசப்பா அவனுடைய உள்ளத்தை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. முதலாவது ஏசப்பாவை பார்க்க அவன் ஆசைப்படுகிறான். தன்னுடைய வீட்டுக்கு கூடி கொண்டு போறான். தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடுகிறான். பிரியமானவர்களே, உள்ள ஏறப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை குடும்பமே பெற்றுக்கொள்கிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் கர்த்தருடைய கிருபையின் கண்கள் சகைவினில் மட்டும் பார்க்கிறதல்ல. இன்றைக்கு யாரெல்லாம் ஏசப்பாவை பார்க்க ஆசைப்படுறாங்களோ அவங்களை எல்லாம் ஏசப்பா கண் நோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, யாரையும் அவர் விடுவதில்லை. அவர்கள் மேல அன்பு செலுத்தணும், அவரை பார்க்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சியோடு நம்முடைய உள்ளம் துடிக்குமானால் ஏசப்பா நின்று அவர்களை அரவணைத்துக் கொள்வார். அவருடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பார். அந்த தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் தன் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயமான அந்த பரிபூரணமான ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட ஒருவேளை அப்படியாக யாராவது நீங்க ஒருவேளை நீங்க உங்கள் வீட்டுல இருக்கிற யாருக்காவது நீங்கள் ஜெபித்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் நிச்சயம் கர்த்தர் அவர்களுக்கும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயம் அவர்களை தொட்டு அவர்களை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஏசப்பா, அந்த வேலைக்காக நன்றி. இந்த வேளையில் உங்களுடைய சகிவை பற்றி நாம் பார்த்தோம். ஆண்டவரே, ஏசப்பா சகிவு எப்படி உண்மை பார்ப்பதற்காக ஆசைப்பட்டான். ஆண்டவரே, அப்பா உண்மை பார்க்க வேண்டும் என்று இருதயம் துடித்து கொண்டபடினாலே அவன் மரத்திலே ஏறினாலும் ஏசப்பா உம்முடைய கண்கள் ஆண்டவரே சகிவை பார்த்தது. ஆண்டவரே, ஏசப்பா அந்த வீட்டுக்கு ஒரு இறங்கி வா என்று சொல்லி சகிவினுடைய ஒரு வீட்டுக்கு ஆண்டவரே நீங்க போனீங்கப்பா. அந்த அற்புதத்தை செஞ்சீங்க. ஆண்டவரே, உலகத்தார் பாவம் செய்தவன் என்று சொல்லி அவன் மேலும் முறுமுறுத்தாலும் கூட ஏசப்பாவை ஒரு மனிதன் பாவத்தை உணர்ந்து உம்மிடத்துல வரும் பொழுது நீங்க அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற தகப்பனாக இருக்கிறீரையா. ஆண்டவர், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க அந்த சகிவுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் இந்த வேலையிலும் கூட யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்காக பூரணமாக இந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்து நீங்க நடத்துங்க. அவர்கள் பாவத்தை உணர்த்தி காண்பித்து அந்த பாவத்திலிருந்து அவர்கள் வெளிவர நீங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா, எந்த குடும்பத்தார் ஆண்டவரை தங்கள் பாவங்களை அறிக்கை செய்வதற்கு ஆண்டவர் ஒருவேளை தெரியாமல் இருந்தாலும் கூட அவர்களுக்கு நீங்க அவர்கள் பாவ உணர்வை உணர்த்தி அதை மன்னிப்பு கேட்டு விடுதலையை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஏசப்பா, நீங்க அப்படியே செய்ய போறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.